சங்கமம் சம்மதம் என்று சொல்பவன் பின்னடிக்கு மதமும் இல்லாமல் இனமும் இல்லாமல் இருப்பான். நண்பர்களே, தெய்வம் மனிதனாகத்தான் இருக்குது வழிய தெய்வத்தை கண்டவனும் இல்லை, இனி காண போறவனும் இல்லை. மலேசியாவில் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ போய்கொண்டிருக்குது. இதை பார்த்தோன்னே சிரிக்கிறதா அழுகிறதா அல்லது நம்ம இனமே இப்படித்தானா என்றது பல மாதிரி எனக்கு சிந்திக்க தோண்டிச்சுது. ஆனால் ஈழத்தமிழனே ஒரு கருத்தை மட்டும் இதில் பதிவிட விரும்புகிறேன். அதாவது மலேசியாவில் நிலா என்ற ஒரு பெண்ணும் நிலா என்ற தங்கச்சி. ஸோ இவர்கள் பிரபலம், அதாவது இந்த டிக்டாக் பிரபலங்கள் என்றே சொல்லலாம். ஸோ அப்படி கொண்டவர்கள் அவர்கள் டிக்டாக் ஊடாக பல பிஸ்னஸ்களை செய்து முன்னேறியவர்கள். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. அந்த மலேசியா மக்களில் ஒரு சிலர் ஸோ இவர்களை பற்றி ஏதோ ஒரு வகையில் நோண்டி கொண்டே இருப்பார்கள். அதாவது எனக்கு தெரியலை நிலா தங்கச்சி ஏதேனும் ஒரு சுத்து மாத்துக்கள் இல்லாட்டி ஏமாத்து வேலைகள் செய்கிறார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்க்குற அளவில் அது செய்த மாதிரி தெரியலை. ஆனால் இவர்கள் குற்றச்சாட்டு என்னென்று பார்த்தோம்னா, அதாவது நிலா சரஸ்வதி மாதிரி வேடம் போட்டு ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடினது, இல்லை பாட்டுக்கு அது ஆக்டிங் பண்ணது. நார்மலாக டிக்டாக்கில் அதான் எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நிலாவுடைய தங்கச்சியார் அம்மன் மாதிரி ஆடியதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பார்க்கலாம் கிடக்கு, சைக்கிளாக கிடக்கு, அப்படி இப்படி என்று அங்கே மலேசியாவில் உள்ள ஒரு சில டிக்டாக்கர் இவர்களை வச்சு ஏதோ ஒரு வகையில் ஃபேமஸ் ஆகணுமா இல்லைன்னு தெரியல, இப்படியான விடயங்களை பரப்புகிறாங்க. ஸோ அதாவது நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது நாங்கள் ஒரு ஈழத்தமிழர்கள் இதே சமயத்தை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக சில விஷயங்களை பார்க்க கேவலமாக இருக்கும், இல்லையண்டு இல்லை. அதாவது சினிமா, இந்த தமிழ்நாட்டு சினிமாவில் இந்த மதம் சார்பாக படங்களை பார்க்கல இவரெல்லாம் வேஷம் போடுறார்கள். அவர்கள் நடிகர் மாதிரி எந்த மதத்தை சார்ந்தவர்களும் தெரியாது. அந்த கேவலத்தையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த அரசியலை இந்த மதத்தை வச்சு எவ்வளவு கேவலமாக அரசியல் செய்கிறார்கள். அந்த கேவலத்தை எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது உண்மையாக சொல்ல போனால் இந்த வேறு மதத்தவர்கள் சரஸ்வதியின் தலையில் காலை வச்சு அல்லாட்டி தொடக்கூடாத இடத்துல கையை வச்சு அப்படியெல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன் சோறுமான்ற கிட்டல்லையும் சோறுமான்ற இதில் காலை வச்சு கேவலப்படுத்தி ஒரு வேறு மதத்தவர் புகைப்படம் போட்டதெல்லாம் பார்த்துருப்பேன். இதுவளை தட்டி கேட்க வக்கில்லை உங்களுக்கு. அதாவது இதுவளுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வக்கில்லை. ஏதோ தன்னால் முடிஞ்சளவு சரஸ்வதி மாதிரி நடிக்க ஆசைப்பட்டு அது நடிக்கிற அவர்களை திட்டி அவர்களை கெடுத்து அவர்களை இவ்வளவு மில்லியன் ஃபாலோவர் வச்சுக்கிறீங்க, அவர்களை விடக்கூடாது, எப்படி கீழே தள்ளோடும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு எனக்கு அந்த பதிவிடுற மாதிரி தெரியுது. அதாவது சரஸ்வதி மாதிரி இல்லாட்டி அது சொல்லுவேன், எனக்கும் என்ற தெய்வமும் அதே தெய்வம் தான், அதே மதத்தை சேர்ந்தது தான் நானும். சரஸ்வதி உண்மையை சொல்ல போனால் மன்னிக்கவன், நான் இதை சொல்கிறேன், சரஸ்வதியை நான் கண்ணால் கண்டதும் இல்லை. அதாவது கண்ணால் கண்டதும் இல்லை, நேராக கண்டதும் இல்லை, நீ காண போகிறதும் இல்லை. அதை விட இப்போ கீறி கிடக்கிற சரஸ்வதி ஆறு கீறினதுன்னு தெரியாது. இதுதான் சரஸ்வதினு சொல்கிறாங்க. சில நேரத்தில் இதுதான் சரஸ்வதியோ, நிலாண்ட முகத்திலான் சரஸ்வதி உண்மையாக இருக்கோ யாருக்கு தெரியும்? அப்போ நாங்கள் பார்த்துனாங்களோ இல்லை. சரி, அது உண்மை போய் தெரியாமல் நான் கதைக்கக்கூடாது. ஆனால் இது யார் ஏன் கேவலப்படுத்த வேணும்? இதை விட்டுட்டு அதை கேவலப்படுத்துங்கோன். வேறு மதத்துக்காரங்க நம்ம மதத்தை கேவலப்படுத்துகிறாங்களா, அவர்களை கேவலப்படுத்துங்கோன், அவர்களை பற்றி கதையுங்கோன், அவர்களுக்கு கேஸ் போடுங்கோன், அவர்களை தேடி பிடிங்கோன். ஏன் அதில் விடாமல் எங்கண்ட இனத்துக்கே எங்கண்ட மதத்துக்குள்ளே அடிபடுறீங்க? என்ன நியாயம்? அதுக்கான மற்ற மதங்களை கெடுக்க சொல்லல. மற்ற மதத்தில் ஒரு சிலர் எங்கண்ட மதத்தை கெடுக்கிறவர்களும் தேடி பிடிச்சி நீங்கள் டிக்டாக்ல அடிபடுங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. என்னை பொறுத்தவரை இவர்கள் தங்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கார்கள், தங்கள் நடிப்பு திறமையை காட்டுறார்கள். நடிப்பு திறமை பிடிக்காட்டி எழுதுங்க, சரஸ்வதி மாதிரி உங்கள் இல்லையாப்பா எந்த மதத்துக்கு நான் பார்த்த சரஸ்வதி இது இல்லை என்று எழுதுங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் உண்மையாக பார்க்குற சரஸ்வதி, இந்த சரஸ்வதியான உண்மையான சரஸ்வதி என்று யாருக்கும் தெரியாது. யாரும் நேர சரஸ்வதியை கண்டதே இல்லை. தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்கள். அதாவது உங்களோட கருத்துக்களை மறக்காம எழுதுங்க. உண்மையாக இது ஒரு இந்த இப்படியான விடயங்கள் எங்கள் இனத்துக்குள்ள நாங்களே எங்களை அழிக்கிற மாதிரி இது மலேசியாவிலையும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, அது இலங்கையிலையும் இருக்குது. இதுதான் தமிழர் ஒற்றுமை. நன்றி, வணக்கம். கருத்துக்கள்.